Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூரில் பொங்கல் விழாவை முன்னிட்டு புரட்சித் தலைவி நற்பணி மன்றத்தின் சார்பில் 34ஆம் ஆண்டு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கேயம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSN நடராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் இளங்கோ வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட பொருளாளர் கிஷோர்குமார், மாவட்ட துணை செயலாளர் லட்சுமி சோமசுந்தரம், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VK கண்ணுசாமி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அருண்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி 761 ரூபாய் ஊதியம் தர வேண்டிய நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு 534 ரூபாய் மட்டுமே கொடுப்பதாகவும், பாதுகாவலர்களுக்கு 580 ரூபாய் மட்டுமே கொடுப்பதாகவும், வார விடுமுறை வழங்குவதில்லை எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த 14 பேரை பணிநீக்கம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக முறையான ஊதியம் வழங்க கோரியும் தூய்மை மற்றும் பாதுகாப்பாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அடுத்த புக்குத்துறை பகுதியில் நடைபெற்ற பயங்கர சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த கணபதி தனது குடும்பத்துடன் திண்டுக்கல்லில் உள்ள உறவினர் வீட்டிற்கு காரில் சென்றுள்ளார். இந்நிலையில் புக்குத்துறை கூட்டுச்சாலை அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கணேஷ், சிறுவன் பாலா, சிறுமி ஹேமா ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் மழையில் நனைந்தவாறு காத்து கிடந்த அவலம் அரங்கேறியுள்ளது. திமுக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் மற்றும் வேலு கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதோடு மழையில் நனைந்தவாறும் குடை பிடித்தவாறும் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. திமுக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அமரும் மேடையில் மட்டும் மழையால் நனையாதவாறு பந்தல் அமைத்து பொதுமக்களை மழையில் நனைய வைத்த சம்பவம் மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. கரூர் அருகே இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய மார்பளவு தண்ணீரில் சடலத்தை தோள்களில் சுமந்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நன்மங்கலம் தாலுகா பல்லப்பாளையம் கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லாததால் ராஜவாய்க்கால் கரையோரம் புதைத்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் சுடுகாடு அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்த மக்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரித்தனர். இந்த சுடுகாடு பார்த்தீங்கன்னா ராஜா வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் போகுது. அந்த வாய்க்கால் கரையோரத்தில் தான் கீழே இறங்கி கிட்டத்தட்ட தண்ணி வந்துருச்சுன்னா இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. மார்பளவு தண்ணியில் வந்து முழுகிற அளவுக்கு அந்த பாடியை கொண்டு போய் புதைக்க போனாலும் அந்த கரையோரம் தான் புதைக்கணுங்க. இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பல முறை வந்து அரசாங்கக்கிட்ட சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுதுன்னா குறிப்பாக மக்களை திரட்டி மண்மங்கல தாலுக்கா வந்து ஒரு அடையாள போராட்டம் நடத்தலாங்கிற வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம்.